இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 நாளாகவும் 1:10. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். ஒரு வீட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும்னாலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனையும் சொல்லுவோம். இதில் எது சரியாதுன்னு கண்டுபிடிக்கவே பெரிய போராட்டமாக இருக்கும். அதில் ஒருத்தவங்களோட யோசனைக்கு நம்ம சரி சொல்லிட்டா மற்றவங்க கோவப்படுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு குடும்பத்தில் முடிவு எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு ராஜாவாக இருக்கிறவன் அந்த நாட்டை அரசால் எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆலோசனை சொல்கிறதுக்கும் மந்திரிகள், நியாயாதிபதிகள், தலைவர்கள் இருந்தாலும் ராஜா ஒரு முடிவு எடுக்கிறது கஷ்டம்தான். அதுலேயும் இஸ்ரவேல் மக்கள் கடல் மண்ணை போல எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்போது சாலமோன் ராஜாவுக்கு இது பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லை, சரியாக வழி நடத்தலைன்னா ராஜ்யமே கைவிட்டு போயிடும். அப்போது தேவன் கொடுத்த எந்த பதவியில் நம்ம இருந்தாலும் முடிவு எடுக்கும்போது சரியானதாக இருக்கணும். அதுக்கு தான் சாலமோன் தேவன்கிட்ட என்னால் முடியாத ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அவங்கள வழி நடத்த ஞானத்தை தாங்கன்னு கேட்குறான். அப்போ தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் சகல வல்லமும் இருக்குது. நம்ம சாதாரண மனுஷர்கள் தான். இங்கே சாலமோன் ராஜாவாக இருந்தாலும் தேவன்கிட்ட தன்னை தாழ்த்திக்கிட்டான். இப்படி தான் தாவீதும் ராஜாவாக இருக்கும்போது அவனை தாழ்த்திக்கிடுவான். அதனால் ஆசீர்வாதம் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இருந்துச்சு. அப்போ நாம் நம்மளை பெரிய அறிவாளி, மேதாவின்னு நினச்சி முடிவெடுக்காமல் தேவன்கிட்ட நம்மளை தாழ்த்தி எந்த ஒரு விஷயத்துலையும் ஆலோசனையும் முடிவும் கேட்கும்போது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமேன்.